சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லலிதா சகஸ்ரநாமத்துல 81st ஸ்லோகம் பார்க்க போறோம். எப்படி அம்பாள் சப்த வடிவத்துல இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலுமே ஒளி வடிவங்களாக, அதாவது சப்த வடிவங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பாள் எப்படி நாத ரூபமா சப்த ரூபமா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இதுல பார்க்க போறோம். சப்த ரூபம் பத்தின ஒரு பேக்ரவுண்ட் சின்னதா அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு வரலாம். சோ இந்த இடத்துல சப்த பிரபஞ்சத்துல பரா அப்படின்ற ஒரு ஸ்வரூபம், வான்வெளிகள் இருக்கு இல்லையா, அதுல கலந்து இருக்கக்கூடிய சப்த ரூபங்களை கிரகிச்சுக்கிறா யாரு? ரிஷிகள் முதல்ல கிரகிச்சிருந்து முக்கியமான மந்திரங்களை நம்மளுக்கு கொடுத்ததுனால இது என்ன ஆகுறதுன்னா மந்திர திருஷ்டா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேரும் இருக்கு. மந்திர ஸ்வரூபமா தான் நம்மளுக்கு ரிஷிகள் கொடுத்திருக்கா. அப்போ சாதாரணமான மக்களால, நம்மள மாதிரி இருக்கிறவாளால புரிஞ்சுக்க முடிகிற, அதாவது கேட்கக்கூடிய ஒரு டெசிபல் லெவல் இருக்கும் இல்லையா, அதுல அந்த சப்தங்கள் இல்ல. ஆனா அந்த சப்தங்கள் நம்மளாலதான் கேட்க முடியலையே தவிர அது எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருந்துதான். அதாவது இது சப்தத்தோட மூலமா இருக்கக்கூடிய பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தம். நம்ம இப்ப பார்க்க போறது பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி. இது நாலுமே நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு சவுண்ட் முதல்ல வருது அப்படின்னா அது முதல்ல நம்மளால பேசிட முடியாது. முதல்ல அது சைலண்டா இருக்கும், அப்புறமா அது பேசலாமான்னு யோசிக்கும், அப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணும், அப்புறமா தான் வைகரியா வெளில வரும். ஓகேவா? அதெல்லாம் தான் இங்க பார்க்க போறோம். சோ பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தம், அதாவது பேஸ் லேயர், நம்மளால கேட்கக்கூடிய ஸ்டேஜ்ல இல்ல அது. இதையே நம்ம தமிழ்ல நம்ம பறை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பறை அப்படின்னாக்க என்னன்னாக்க ஒரு சூக்ஷ்மமான சப்தம், அதாவது நம்மளால கேட்க முடியாது, ரிஷிகள் அவ கேட்டு கிரகிச்சு கொடுக்கறான். சோ அதை கொடுக்கும் போது கடைசியில நம்ம வாயால சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வருது இல்லையா, அது நம்ம வாயிலிருந்து வரப்போ அது வைகரி அப்படின்னு ஆயிடுறது. அதாவது வெளியில வரக்கூடிய ஸ்டேஜ் வைகரி. பரால இருந்து வைகரி ஸ்டேஜுக்கு நடுவுல, பரான்றது பேஸ், வைகரின்றது லாஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பஷ்யந்தி அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்புறமா மத்தியமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இதுல சில இடங்கள்ல வைகரி அப்படின்றது கூட ஸ்பிளிட் பண்ணி ஸ்தூல வைகரி, சூக்ஷ்ம வைகரி அப்படின்னு சொல்லி ரெண்டாக வருமா. சோ இப்படி இந்த வெளி உலகத்துல பார்க்கும்போது ஆகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு அங்கேந்து நம்மள நம்மளோட வாக்குல வெளியில வரக்கூடிய வைகரி ஸ்டேஜ் அதை பாக்குறோம். இதே விஷயத்த இப்ப இத நம்ம வெளியில ஆகாசத்துல இருந்து பார்த்தோம். இப்ப இதே விஷயத்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நம்மளோட உடம்புக்குள்ள இந்த குண்டலினி சக்கரம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த குண்டலினி சக்கரமா பார்க்கும்போது அப்படியே அது எப்படி இருக்குன்னா நேர் தலைகீழாக உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடியில இருக்கக்கூடிய சக்கரத்துல பிருத்வி தத்துவமாக அங்க பரா அவ சப்தமாக இருந்துட்டு அங்கேந்து நடுவுல ஒரு சக்கரங்களாக பஷ்யந்தியாகவும் மத்தியமாவாகவும் இருந்துட்டு கடைசியில வெளியில வரப்போ எப்படி வரான்னா ஆகாச சக்கரமா சொல்லக்கூடிய விசுத்தி சக்கரம் அப்படின்னு வைகரி ரூபமாக அவ வெளியில வரா. எப்படியுமே நம்மளோட உடம்புல எப்படி இருக்குன்னா பஞ்சபூதங்களும் அததுக்கான சக்கரங்களும் நம்மளோட உடம்புல கலந்து இருக்கு இல்லையா. சோ அப்படி ஒன்னொன்னுத்துக்கா அவ வெளியில வர அந்த அந்த நம்ம சொன்னோமே இந்த சப்த ரூபங்கள் வெளியில வருது. இப்போ இந்த பரா அப்படின்றது எப்படி இருக்குன்னா காதுலயே விழ முடியாத லெவல்ல இருக்கக்கூடிய சப்தம். வைகரி அப்படிங்கிறது என்னன்னா வெளிப்படையாக கேட்கக்கூடிய சப்தம், அதாவது வாயிலிருந்து வார்த்தை வெளியில விழறது இல்லையா, அதுதான் வைகரி அப்படின்னு சொல்றோம். அந்த சப்தமானது எப்படி இருக்குன்னா முதல்ல பரா அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது அது ஒரு அடிப்படை நாதமா நம்ம காதுக்கு கேட்காம இருக்கு. அதாவது பரா அப்படிங்கிறது என்ன பண்ணுறது, மூலாதாரத்துல இருந்து கிளம்பி மேல வரும்போது பரா அது பஷ்யந்தி ஸ்டேஜுக்கு வருது. பரா ஸ்டேஜ் எந்த நோக்கமும் இல்லாம அப்படியே வெறும் ஒரு சப்தம் மட்டுமா இருந்துட்டு இருக்கு, அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. அது பிரம்மத்தோட பூர்ண ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில கேட்கக்கூடிய சப்தமா, அதாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோட அது என்ன ஆகுறது, இப்ப கொஞ்சம் டைட்டன் ஆகிறது. டைட்டன் ஆகி, அதாவது நோக்கம் அப்படின்னாக்க பாக்குறதுன்னு அர்த்தம். வெளியில பாக்குறது, முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தது, லைட்டா எட்டி பாக்குறது. இப்போ அப்படி பாக்குறதுதான் பஷ்ய அப்படின்னு அர்த்தம். அதாவது பஷ்யதி அப்படின்னா பாக்குறதுன்னு அர்த்தம், ரூட் வேர்டு. இதுல நம்ம பஷ்யன்னு சொல்றோம்.
இப்போ பாக்குறது. இப்ப அடுத்தது வெளியில கேட்கணும் அப்படின்னா காதுக்கு கேட்கணும், வெளியில வர பாக்குறது அப்படின்னு அர்த்தம். பரா வந்து பஷ்யந்தியாருது, ஒண்ணுமே இல்லாத பரபிரம்மம் இப்ப வந்து பாக்குறது, என்ன நடக்கிறதுன்னு எட்டி பாக்குறது. சோ அதுதான் பரா வந்து பஷ்யந்தியா மாறுறது. இப்ப அடுத்தது அதுவே மத்தியமான்ற ஸ்டேஜுக்கு வருது. இந்த ஸ்டேஜ் எப்படின்னாக்க நம்மளோட எஃபர்ட் எதுவுமே இல்லாம தானாக எழக்கூடிய ஒரு சக்தி. இது எங்க நடக்கிறது? அநாகதத்துல, அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்தம். சோ இதுக்கு அநாகத சப்தம் அப்படின்னே ஒரு பேர் இருக்கு. அநாகதம்னா அடிக்கப்படாத அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப வீணையில வந்து நம்ம தந்தியால வாசிக்கிறோம் இல்லையா, மிருதங்கம்ல அடிக்கிறோம். இங்க என்ன ஆகுறது? எதுவுமே அடிக்காம கொள்ளாம தானா வெளியில வர சப்தம், அதுதான் மத்தியமா அப்படின்றது. சோ நம்மளால கிரியேட் பண்ணல, தானா வெளியில வர சப்தம் தான் மத்தியமான்னு சொல்றோம். இதுக்கு அப்புறம் என்ன ஆகுறது? வெளியில கேட்கணும்னு வெளியில வரப்போ நம்ம வார்த்தைகளா மாறுறது. வார்த்தைகளா உச்சரிக்கும் போது பரான்ற சக்திய பிராணன் வந்து மேல தூக்கிண்டு, உதானன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயுவோட ஹெல்ப்போட மேல தூக்கிண்டு வந்து தொண்டை குழி கிட்ட கொண்டு வந்து அங்கேருந்து வெளியில வரப்போ இது வந்து என்ன ஆகுறதுன்னா பல்லு நாக்கு எல்லாம் அடிச்சு அதை வெளியில ரிலீஸ் பண்றப்போ வைகரி அப்படிங்கறதுல வருதான். அப்போ உள்ள வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சப்தம் இந்த வார்த்தைகள்னால, இதனால எல்லாம் அந்த பல்லு நாக்குனால அடிக்கப்பட்டு ஒரு விகாரத்தை அடைஞ்சு வெளியில வர்றதுனால அதுக்கு பேரு வைகரி அப்படின்னு பேரு. சோ வைகரி ஸ்டேஜ்ல வாயிலிருந்து வெளியில வந்தாச்சு. இப்போ அந்த சப்தம் புரிஞ்சுக்க கூடியதான ஒரு சப்தம், அதாவது ஒரு துவனியும் இருக்கு இல்லையா, அப்புறம் என்ன சப்தம்னு நிர்ணயம் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு வர்ணமும் இருக்கு. சோ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நிர்ணயமான அந்த அக்ஷரங்களாக அது வந்து மாறிடுறது அப்படின்னு சொல்றான். இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, பராவ கிரகிச்சுக்க பராவ வந்து கிரகிச்சு வைகரியா ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்திருக்கா. வெளி பிரபஞ்சமா இல்லாம இங்க என்ன ஆகுறது அப்படின்னா உள்ளுக்குள்ள குண்டலினியா பார்த்தோம். மூலாதாரத்துல பராசப்தத்தை அத குண்டலினி யோகத்து மூலமாக எழுப்பி என்ன பண்றா, அந்த யோகத்தோட வழியில வெளியே சொல்லக்கூடிய அந்த வைகரி ஸ்வரூபமாக மாத்தி கொடுத்திருக்கா. சோ பராசப்தத்துல என்ன வேணா வார்த்தைகளா இருக்கலாம், அதுல எதை சொன்னா மங்களமா இருக்கும், நல்லது நடக்குமோ அதை கிரகிச்சு வெளியில எடுத்துட்டு வந்து வைகரியாக மந்திரங்களாக ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்திருக்கா. ஏன்னா எவ்வளவோ இருக்கும் இல்லையா, அதுல எது நம்மளுக்கு வந்து நல்லது அப்படிங்கறத யோசனை பண்ணி முனிவர்கள் நம்மளுக்காக கொடுத்திருக்காது. சோ அந்த மாதிரி அதை மாத்தாம அந்த அதாவது நம்ம டியூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஷிகள் கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை அதை மாத்தாம ரொம்ப ஸ்ரத்தையா கத்துண்டு அதை ஃபாலோ பண்றதுதான் நம்ம அந்த முனிவர்களுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரிஜினல் மந்திரம் அண்ட் அதோட இது சப்தம் எல்லாம் இருக்கும்ல, அதை மாத்தக்கூடாது. இப்ப சில பேர் என்ன பண்ணுவா, சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஸ்லோகத்தை சான்ஸ்கிரிட்ல தான் படிக்கணும். ஆனா அவ அதை என்ன பண்ணுவான்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஸ்லோகத்தை தமிழ்ல அப்படியே வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்றா இல்லையா, அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அதோட வைப்ரேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்றான். சோ இப்ப பரா பஷ்யந்தி அதெல்லாம் நம்ம என்னன்னு ஓரளவுக்கு பார்த்தோம். சோ பரான்னா மூலத்துல இருக்கக்கூடிய சப்தம் நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அது அங்கேந்து கிளம்பி ஒரு ஸ்டேஜா வெளியில வரப்போ வைகரியா வருது. ஸ்தூலம் சூக்ஷ்மமா இருக்கு. சோ ஸ்தூலம் எல்லாம் காதுக்கும் கேட்க கூடியதாக இருக்கு. சூக்ஷ்மம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா அதாவது அந்த அம்பிகை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போறோம். ஸ்தூலம் எல்லாம் காதுக்கு கேட்கக்கூடியதா இருக்கு, சூக்ஷ்மம் வந்து அவாவா காதுக்கு மட்டும் கேட்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த சப்தம் அப்படிங்கிறது எங்கேந்து எப்படி டிராவல் ஆறுது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. பரா அப்படிங்கிறவ மூல ஒளியாக யார் இருக்கா, எதுக்கு நம்ம இந்த சப்தம் பத்தி எல்லாம் படிச்சுக்கிறோம்? ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது அம்பாள் தான். அப்ப சப்த ரூபமாகவும் அம்பாள் தானே இருக்கா, அததான் நம்ம படிக்கிறோம். பரான்னா மூல ஒளி ரூபமாக அம்பாள் தான் இருக்கா. பரான்னு சொல்லக்கூடிய பராசக்தியாக இவதான் இருக்காளாம். தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சப்தமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்பாலும் எல்லாத்துக்கும் மேற்பட்டது, நம்மளால அவளை ஈஸியா தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றா. பிரத்யக் சித்தி ரூபா அப்படின்னா, சித் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான ரூபமாக இருக்கக்கூடியவள். பிரத்யக்னா உள்பக்கமா பார்த்துட்டு இருக்கக்கூடியவள். சோ அந்த உள்பக்கமா பார்த்துட்டு இருக்கிறது. அப்புறம் பராக்னா வெளிப்பக்கமா போறது. வெளியில பார்த்த ஒரு விஷயத்த, வைகரியாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்து அதுல இருந்து இன்வர்டா டிராவல் பண்ணி உள்ள போனாக்க அங்க சிதிரூபா பேரறிவாக ஞான ஸ்வரூபமாக அவளை நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறான். பஷ்யந்தி அப்படின்னாக்க
பாக்குறவன். இப்படி உள்ளுக்குள்ள நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு சப்தமாக வெளிவரக்கூடிய இடத்த இவ பாக்குறவளா இருக்காளாம். எப்படி அந்த அடியிலிருந்து மூலாதாரத்திலிருந்து அது எங்கெல்லாம் வரணுமோ, அதாவது வெளியில ஹிருதயம், தொண்டை, நாக்கு, அப்படி எல்லாத்தையும் அவ பார்த்து வெளியில கொண்டு வரா இல்லையா, பாக்குறவளாக பஷ்யந்தியாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பர தேவதா அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள். தேவதான்னா தேஜஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். மத்தியமா அப்படின்னா பஷ்யந்திக்கும் வைகரிக்கும் நடுவுல இருக்கிறது மத்தியமா, நடுநிலையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி இப்போ நம்மளால இந்த சப்தத்தை கேட்கக்கூடிய சப்தமாக மாத்துறா இல்லையா, வைகரியாக, காதுல கேட்கக்கூடிய வைகரி சப்தமாக. கடைசியாக அந்த சப்தம் என்ன ஆகுறதுன்னா காது, பல்லு, நாக்கு இதுல எல்லாம் அடிபட்டு விகாரமாகி இப்ப அந்த வார்த்தைங்கிறது எப்படி ஆகுறது, ஒரு ஷேப்புக்கு வருதாம். நம்ம நினைச்சத பேசுறதே வாக்தேவியோட ஒரு அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்றா. சோ இப்ப இந்த சப்த ரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம். சோ இப்படி சப்த ரூபமா அந்த ஒரு வார்த்தை நம்மளோட உடம்புல இருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு பாடுபடுறது இல்லையா, கீழேந்து மேல வருது, மேலேந்து ஒரு ஸ்டேஜ், அப்புறமா தான் அது வைகரியா வருது. அப்போ அவ்வளவு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்ல நல்ல வார்த்தைகளையே பிரயோகம் படுத்தணும் அப்படின்னு சொல்றா. தப்பான வார்த்தையை பிரயோகம் பண்ணா அது அம்பாளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய அபச்சாரமா ஆயிடுறது அப்படிங்கிறா. சோ வைகரி மூலமாக வெளியில வந்து விழக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையுமே பராசக்தியோட அனுகிரகமா தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, எந்த வார்த்தையும் நம்ம வந்து தப்பா எங்கேயுமே பேசக்கூடாது அப்படிங்கிறா. சோ இத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா, இது ரொம்ப முக்கியமான டாபிக், இன்னொரு தடவை கூட இதை நான் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது பரா அப்படின்னாக்க என்ன அப்படின்னா ரொம்ப உயர்ந்தது, எல்லாத்தையும் கடந்ததுன்னு சொல்லலாம். பிரத்யேக் அப்படின்னாக்க உள்நோக்கி இருக்கக்கூடியது, அதாவது உள்பக்கமா திரும்பி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இது எங்க இருக்கு, உடம்புல மூலாதார சக்கரத்துல உறைஞ்சிருக்கான். இது குண்டலினி சக்தியோட ஆதி நிலையா இருக்கு. இங்க வாக்கு, நம்ம வாக்கு சப்தம் சொல்றோமே, அது எந்த சலனமுமே இல்லாம ஒரு நல்ல காமான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க வந்து சப்தம் தான் இல்லைன்னு சொல்றோம், ஆனா இங்க சப்தத்தோட ஆதார சக்தி இங்கதான் இருக்கு. அப்போ இங்க வெளிச்சமும் கிடையாது, இருட்டும் கிடையாது, ரெண்டையும் கடந்த நிலை இங்க இருக்கான். அதே மாதிரி இத வந்து நம்ம வந்து நிர்வாண நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். இதை யாரு அனுபவிப்பா இது மாதிரி இருக்கிறது அப்படின்னா, சமாதி நிலையில இருக்கக்கூடிய மகான்கள், அவளாலதான் உணர முடியும். சாதாரணமான இருக்க நம்மளுக்கெல்லாம் இது வந்து கனவுல கூட இந்த மாதிரி ஒரு அனுபவம் வராது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது லலிதா தேவி என்ன பண்றா அப்படின்னா, இந்த நிலையில பரம்பொருளோட ஐக்கியமாக இருக்கலாம். இதுதான் சிவசக்தி அபேத நிலை, சிவனும் சக்தியும் வேற இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இங்க தேவி வந்து ஆத்மாவின் ஆத்மாவாக இருக்கா அப்படின்னு பரால பாக்குறோம். பஷ்யந்தியில பார்க்கும்போது, அதாவது பார்க்கக்கூடிய சக்தி, சப்தம் வந்து ஒளி வடிவில காட்சியாக நமக்கு தெரியக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றான். இது எங்க நடக்கிறதுன்னா, நம்மளோட நாபி மண்டலத்துல, அங்கதான் என்ன சக்கரம் இருக்கு, மணிப்பூரக சக்கரம் இருக்கு இல்லையா, இல்லாட்டி அத வந்து ஹிருதய மண்டலம் அப்படின்னு சில பேர் சொல்றா, மணிப்பூரக சக்கரம் சொல்றா. இங்க சப்தம் எப்படி இருக்குன்னா வைப்ரேஷன், அதாவது ஒரு போலாமா அப்படின்ற மாதிரி புறப்படுறதுக்கு தயாரா இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து இந்த ஆதி சப்தமானது இங்கேருந்துதான் தொடங்குறது அப்படின்னு சொல்றா. இங்க பாஷையெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனா அர்த்தம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு இது மாற்றம் மட்டும் வந்திருக்கு. இதையும் வந்து சாதகர்கள் தான் இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதாவது பரதேவதான்னா எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவின்னு இந்த லைன்ல சொல்றா. மத்தியமா அப்படின்னாக்க நடுவுல இருக்கிறது, பராவுக்கும் வைகரிக்கும் நடுவுல இருக்கிறது தான் மத்தியமா அப்படின்னு சொல்றா. மனசுல உருவாகக்கூடிய வாக்கு இது வந்து எங்க இருக்குன்னா நம்மளோட த்ரோட் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்க என்ன சக்கரம் இருக்குன்னா விசுத்தி சக்கரம் இருக்கு. சோ அந்த மூலாதார சக்கரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு சக்கரம் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து மணிப்பூரக சக்கரம் பார்த்தோம். இங்க வந்து விசுத்தி சக்கரம் இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட வார்த்தைகளை வந்து உருவாக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு சொல்றான். சோ இந்த நிலையில வார்த்தைகள் வந்து உருவாயிடுத்து, ஆனா வாயை விட்டு வெளியில வரல இல்லையா. சோ அந்த மாதிரி மந்திரங்களோட சக்தி இந்த நிலையில தான் வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்தது வைகரி அப்படின்னா வெளியில வருது. இப்ப வார்த்தை இப்ப நம்ம பேசுறோமே அது வைகரி, வெளியில வந்துடுத்து, சப்தமும் கேட்கறது. நம்ம இப்ப டெய்லி பேசுறது, படிக்கிறது, பாடுறது எல்லாமே அதுதான். சோ இது எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரண வாக்கா இருக்கு அப்படின்னு சொல்றா. மந்திர உச்சரிப்பும் கூட இந்த நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ பரா ஆத்மாவா இருக்கு,
பஷ்யந்தி உணர்வா இருக்கு, மத்தியமா சிந்தனையா இருக்கு, வைகரி வாக்கா வெளியில வருது. நம்ம பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் இந்த ஆத்மாவில இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றான். தேவி தான் இந்த பயணத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கக்கூடியவள். மந்திர ஜெயம் நம்ம மந்திர ஜபம் எல்லாம் பண்ணும்போது வைகரியிலிருந்து பரா வரைக்கும் நம்ம மேல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, பரா வரைக்கும் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறா. அடுத்ததாக ஹம்சிகா அப்படின்னு இருக்கு இல்லையா, பக்த மானச ஹம்சிகா அப்படின்னு சொல்றா. ஹம்சிகா அப்படின்னாக்கா இதுல என்ன சொல்றா, அந்த அன்னப்பறவையானது நீர்லயும் இருக்கும், அதே மாதிரி நீர்லயும் பால்லயும் நீந்தும் அப்படின்னு சொல்றா. அதாவது இதுல இன்னொன்னு முக்கியமான மீனிங் அப்படின்னு இதுல பார்த்தோம்னாக்க, இந்த ஸ்ரீவித்யா உபாசனை முறையில அம்பாளை எப்படி சொல்றான்னா ஹம்சமாக ஆராதனை பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அதுவும் எப்படி ஆராதனை பண்ணணும்னா, குருமுகமாக உபதேசம் பெற்றவர்கள் எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு தியான முறை இது அப்படின்னு சொல்றா. ஏன்னா மானசரோவர்ல அம்பாள் எப்படி இருக்கான்னா ஹம்சிகாவாக, ஹம்ச பக்ஷியாக அங்க வாசம் பண்ணிட்டு இருக்காளாம். சோ அதுக்காக தான் பிரம்மா மானசரோவரமே அந்த இடத்துல அமைச்சார் அப்படின்னே சொல்லப்படுறது. சோ அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கான மீனிங். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. பரா பிரத்யக் சிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா பக்த மானச ஹம்சிகா அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஸ்லோகம் காமேஸ்வர பிராணநாடி கிருதஜ்ஞா காம பூஜிதா. சோ காமேஸ்வர பிராணநாடி அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியறது இல்லையா, என்ன அர்த்தம் இந்த இடத்துல சிவ காமேஸ்வரனுக்கு ஜீவநாடியாக இருக்கக்கூடியவள். நம்ம சொல்றோமே சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த மாதிரி சௌந்தர்ய லகரியில கூட நச்சே தேவம் தேவோ நகலு குச்சல ஸ்பந்தித்தும் அப்பி அப்படின்னு சொல்றார். அதாவது சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் இல்லாம அந்த சிவன் சொல்லக்கூடிய பரம்பொருள் அசைவில்லாம தான் கிடக்கும் அப்படின்னு சொல்றா. சோ காமேஸ்வர பிராணநாடி அப்படின்னு அர்த்தம், காமேஸ்வரருக்கு பிராண நாடியாக அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம். கிருதஜ்ஞா அப்படின்னாக்க என்ன அர்த்தம், நம்ம இங்க என்னென்னலாம் வேலை பண்றோமோ எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவள், எல்லா காரியமும் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடியவள். சோ நம்ம பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய, நம்ம நினைச்சுக்கிறோம்ல இதே மாதிரி நம்ம இப்ப பண்றோம், இங்க யாரு இருக்கா நம்மள பாக்க போறதுக்கு அப்படின்னு, அப்படியெல்லாம் இல்ல, எல்லா இடத்துல இருந்தும் அம்பாள் நம்மள பார்த்துட்டே இருக்கலாம். சோ கிருதஜ்ஞா அப்படின்னாக்க நம்ம பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது காம பூஜிதா. காம பூஜிதா அப்படின்னாக்க மன்மதனால பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். காமனால பூஜிக்கப்பட்டவள். அப்புறம் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா அப்படின்னா நல்ல ஸ்ருங்கார ரசத்தை தன்னோட பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவள். அதனாலதான் இவ என்ன பண்றான்னா மன்மதனோட ஆயுதங்களை கையில வச்சுட்டு இருக்காளாம். ஸ்ருங்காரம் அப்படிங்கிறது குற்றம் இல்லை, ஆனா அது முறைப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதை உணர்த்தக்கூடிய நாமம் இது. அதாவது நம்ம என்னெல்லாம் வேணுமோ, நமக்கு என்னெல்லாம் ஆசையோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவள். அதுதான் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா அப்படிங்கிறது. அடுத்ததாக ஜெயா ஜாலந்தர ஸ்திதா. ஜெயா அப்படின்னாக்க ஜெயா அப்படின்ற பேரோட இருக்கக்கூடியவள், அல்லாட்டா வெற்றி, ஜெயம்னா வெற்றின்னு சொல்றோம் இல்லையா, வெற்றிக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றான். அம்பிகைக்கு ஜெயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாமமும் இருக்கு அப்படின்றான். அடுத்ததாக ஜாலந்தர ஸ்திதா அப்படின்னாக்க ஜாலந்தர கஷேத்திரத்துல ஸ்திரமாக இருக்கக்கூடியவள். நம்ம ஜலந்தர் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஜலந்தர்ல அந்த ஜாலந்தர பீடத்துல இருக்கக்கூடியவள். ஜாலந்தரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துல விஷ்ணுமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரோட அம்பாள் இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா ஜெயா ஜாலந்தர ஸ்திதா. அடுத்தது ஓட்யான பீட நிலையா. ஓட்யான பீட நிலையான்னா ஓட்யான பீடத்துல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக இதெல்லாம் ஒரு பீடம், எப்படி நம்ம ஜாலந்தர பீடம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஓட்டியான பீடம்ங்கிறது ஒண்ணு, அதுல இருக்கக்கூடியவள். பிந்து மண்டல வாசினி அப்படின்னாக்க பிந்து மண்டலத்துல வசிக்கக்கூடியவள். அம்பாலோட ஸ்வரூபம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய நாமங்கள்ல ஏற்கனவே நம்ம ஸ்திதா ஸ்திதான்னு முடியற நாமம் ஆரம்பத்துல பார்த்தோம். அம்பாள் இங்க இருக்கா, இடது மடியில உட்கார்ந்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்ரீபுரத்துல இருக்கா, அப்படியெல்லாம் பார்த்தோமா. அதோட கண்டினியூஷன் மாதிரியே பிந்து மண்டலத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி
மாதிரி பிந்து மண்டலம் அப்படிங்கிறது என்னன்னா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தோட ஒரு ஸ்தானம் தான் அது. இந்த ஸ்தானத்துல அம்பாளை வந்து நம்ம கண்டு உணரும் போது சக்தி வழிபாடு பூரணத்துவம் ஆகிறது அப்படின்னு சொல்றா. இன்னொன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சக்கரத்துல 9வது ஆவரணம் தான் பிந்து மண்டலம்னு சொல்றது. நடுவுல இருக்கக்கூடிய அந்த கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த சக்தி சக்கரமா இருக்கக்கூடிய திரிகோணத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியது சர்வானந்தமய சக்கரம்னு பேரு. சோ சிவசக்கரமான வட்டம் தான் அந்த பிந்து மண்டலம் அப்படின்னு சொல்றோம். சரீரத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க சகசிரார சக்கரம் தான் பிந்து மண்டலமா சொல்லப்படுறது. அங்க இருக்கக்கூடியவர் அப்படின்னு சில பேர் சொல்றோம். ஏன்னா நம்ம தேவிய வந்து கீழேந்து கொண்டு போறோம் இல்லையா, மூலாதாரத்துல இருந்து சகசிராரத்துக்கு கொண்டு போய் சிவசக்தியை ஐக்கியம் பண்றோம் இல்லையா அந்த இடத்துல. சோ சகசிராரத்துல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஓட்டியான பீட்ட நிலையா பிந்து மண்டல வாசினி. ரகோயாக கிரமாராத்யா. ரகோயாக கிரமாராத்யா அப்படின்னாக்க ரகசியமாக செய்யக்கூடிய அந்த யாகத்துக்கு மூலமாக ஆராதனை செய்யப்படக்கூடியவள். சோ ரகசியமாக செய்யப்படணும் அப்படின்னா என்னன்னா யாருக்குமே தெரியாம ரகசியமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணணுமா அப்படின்னா அது கிடையாது. சோ இந்த இடத்துல என்னன்னா தேவி வழிபாடு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க சமயாச்சாரம் கௌலாச்சாரம் அப்படின்னு 2 முறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருக்கோம். சோ இது ரெண்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கு, மிஸ்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. இதுல வந்து இந்த சமயாச்சாரம் கௌலாச்சாரம் 2த்தையும் சேர்த்த ஒரு முறைதான் மிஸ்ரம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த 3 வழிபாட்டு முறைகளுக்கும் இருக்கக்கூடிய நாமங்கள் அம்பாளை என்ன பண்றதுன்னா பலவிதமான ஆதார சக்கரங்கள்ல எப்படியெல்லாம் ஸ்திரமாக ஆவாகனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களா இருக்கு. சோ ஆதார சக்கரங்கள் வழியாக அந்த மூலாதாரத்துல அமைதியோட இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எழுப்பிண்டு சகசிராரத்துல இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட ஐக்கியப்படுத்தக்கூடிய முறைக்கு அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கும் இல்லையா. அதாவது நமக்குள்ளவே அம்பாளை பாக்குறது அப்படின்னு சொல்லி இந்த பிண்டத்துல அம்பாளை பாக்குறது அப்படின்னு சொல்றோம். இந்த அண்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லாத்தையுமே அம்பாளாக பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு இருக்கு. இன்னொரு விதமான ஒரு ஆச்சாரம்னு சொல்றோம். சோ நம்ம உடம்புக்குள்ளேயே அம்பாளை உணர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் எல்லாருக்கும் அது வந்துருமான்னா வந்துராது. அதனால அண்டத்துல நம்ம போய் நேரடியா பார்த்து அப்படி இருக்கக்கூடிய அந்த வழியதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆதார சக்கரத்திலையும் குண்டலினி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி இருக்கா, 3.5 சுற்றாக வளைஞ்சு சுருங்கி தூங்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி வடிவத்துல குண்டலினி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டு இருக்கலாம். இப்படி இந்த 3.5 சுற்றாக சுத்தின்னு இருக்கக்கூடிய சக்திய ஒரு பாம்பாக உருவகப்படுத்தி சொல்றது வழக்கமா இருக்கு. ஏன் சுருண்ட பாம்பு அப்படின்னு சொன்னோம்னா நிறைய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சின்ன இடத்துல அடக்கி வைக்கணும் அப்படின்னா அதை அப்படியே சுழற்றி வச்சாதானே முடியும் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய சக்தி வந்து வெளிப்பட்டு அது மேல எழறதான். இப்போ அதாவது என்ன, ஒரு சுழற்று வச்சு நம்ம அதை விடுவிக்கிற போது என்ன ஆகுறதுன்னா நிறைய அதுல இருந்து சக்தி வெளிப்பட்டு மேல வருது. ஆனா அழுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த சக்தி என்ன ஆகுறது கண்ணுக்கு தெரியறது இல்ல. சோ இததான் வந்து உருவகமாக குண்டலினி ஆற்றலை வந்து ஒரு பாம்பாக சித்தரிச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். அம்பாள் வந்து குண்டலினி சக்தி வடிவமாக பாம்பாக நம்ம எல்லாருக்குள்ளயும் உடம்புக்குள்ள கீழே சுத்தி கிடக்குறாலும். சோ உடம்போட அந்த மூலாதார சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தியை எழுப்பி ஒரு ஆதார சக்கரமாக தாண்டி தாண்டி போய் அதுக்கு நடுவுல வெறும் ஆதார சக்கரமா தான் இருக்குமான்னா இல்ல, அதுக்கு நடுவுல விஷ்ணு கிரந்தி பிரம்ம கிரந்தி இப்படின்னு நிறைய கிரந்திகள் இருக்கும். அது எல்லாத்தையும் கிரந்தினா முடிச்சு அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா அடிச்சு அதுல இருந்து அம்பால நம்ம மேல கொண்டு போகணும். இதுதான் நம்மளுக்கு பண்ணிக்கக்கூடிய பூஜை அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது வெளியில அம்பாளை பார்க்காம நமக்குள்ளவே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு சக்கரமாக தாண்டிட்டு சகசிரார பத்மம்னு சொல்லக்கூடிய அந்த இறுதி ஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு வழி அப்படின்னு சொல்றான். சோ இது எல்லாராலையும் பண்ண முடியுமானா அகைன் இதுவும் யாராலையும் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப அதிகமான முயற்சியும் ஒருமுகமா இருக்கக்கூடிய சிந்தனையும் தான் இதுக்கு தேவை அப்படிங்கிறான். சோ அந்த மாதிரி யாரு நல்ல யோகிகள் நல்ல சாதனை பண்ணக்கூடிய யோகிகளால மட்டும்தான் இந்த அம்பால இப்படி நம்ம பண்ண முடியும்ன்றான். இப்படி பலவிதமாக நம்ம வழிபட்டா கூட இந்த குண்டலினியை எழுப்பி எழுப்பி கொண்டு வரக்கூடிய முறை இருக்கே அதுதான் ரகசியமாக நடக்கக்கூடிய யாகம் அப்படின்னு சொல்றது. சோ அதுதான் ரகோ யாக கிரமாராத்யா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக ரகஸ் தர்ப்பண தர்ப்பிதா அப்படிங்கும்போது இந்த தர்ப்பணம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்,
திருப்தி ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம நிறைய அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் பண்றோம் இல்லையா? எதுக்கு பண்றோம்? பித்ருக்களுக்கு திருப்தியை தரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ரகஸ்தர்ப்பணம் அப்படின்னாக்க ரகசியமாக திருப்தி ஏற்படுத்தக்கூடியதாக பண்ணக்கூடிய ஒரு ஆராதனை. சோ இதுவும் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, ரகோ யாக கிரமாராத்யா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் இந்த குண்டலினிய கொண்டு போய் சகசிராரத்துல நிறுத்தக்கூடிய கிரமம். அப்ப என்ன ஆகுற அம்பாள் அந்த ஸ்தானத்துல ஆனந்த நடனம் ஆடின்னு இருக்காளாம். குண்டலினி அப்படின்றது பரமாத்மாவா இருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய ஆற்றல், அதோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றா. அதுதான் என்ன ஆகுறதுன்னா நமக்குள்ள குண்டலினியா இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா சகசிரார கமலத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறோம். அது அங்க பரமாத்மாவோட சேர்றது. இததான் நம்ம இந்த இடத்துல ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா அப்படிங்கிறதுக்கு படிக்க போறோம். சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி சகசிரார கமலத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலோட சேரும் போது ரெண்டுமே சேரக்கூடிய அந்த ஒரு செகண்ட் இருக்கு இல்லையா, அததான் நம்ம ஒரு பாட்டுல எல்லாம் அதை அதுக்குன்னு ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு விவரிப்பா அப்படின்னு சொல்றா. சோ அத மாதிரி இந்த இடத்துல நீ நடனம் ஆடுற, எங்க நீ நடனம் ஆடின்னு இருக்க, உன்னோட பதியோட சேர்ந்து சகசிரார கமலத்துல நீ நடனம் ஆடுற அப்படின்னு சொல்ற. இது நம்ம அபிராமி அந்தாதியில கூட நீயும் உன் கணவரும் நீங்கள் திருமண கோலமும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும், அபிராமி அந்தாதி கத்துன்னு இருக்கிறவாளுக்கு. சோ அந்த மாதிரி சகசிரார கமலத்துல அப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறோம். இப்படி சிவசக்தி ஐக்கிய நிலைய அந்தந்த உயிர்கள் அவாவாளுக்குள்ளேயே உணர்ந்து ரகசியமாக ஆராதனை செய்யறதுதான் ரகஸ்தர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம். இங்க ரகசியமாகன்னா யாருக்கும் தெரியாம அப்படிங்கறதெல்லாம் இல்ல, மறைச்சு செய்யப்படுறதுன்னு இல்ல, நமக்குள்ளவே நம்ம பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றா. அதுதான் ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. அடுத்ததாக சத்ய பிரசாதினி விஸ்வசாட்சினி சாட்சி வர்ஜிதா. சோ இந்த இடத்துல சத்ய பிரசாதினி, சத்ய அப்படின்னா சத்திய இல்லது, சத்யனா இமீடியட்டா அந்த செகண்டே அப்படின்னு அர்த்தம். சோ அத மாதிரி உண்மையான அருளை எப்பவுமே உடனேவே எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ரகசியமான முறையாலையும் ரகஸ்தர்ப்பணத்தாலையும் மகிழ்விக்கப்பட்ட அந்த அம்பாள் கால தாமதம் இல்லாம நம்ம எல்லாருக்கும் அருள் புரியக்கூடியவர் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. அடுத்தது விஸ்வ சாட்சினி அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்றா. அம்பாள் என்ன பண்றா, இந்த உலகம் எல்லாத்தையும் பாக்குறா, உலகம் எல்லாத்தையும் தன்னோட ரூபமாக பார்க்கிறாளாம், தன் ரூபமாக உலகத்தை எல்லாரையும் பாக்குறா அப்படின்றதுதான் விஸ்வ சாட்சினி. அடுத்தது சாட்சி வர்ஜிதா, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக இருக்கிறவளுக்கு. ஆனா அவளுக்கு முழுமையான சாட்சி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அம்பாளை நம்ம அப்படியே பார்த்துட முடியுமா? எல்லாமாகவும் இருக்கக்கூடியவள் தானே அவ. அதனால அதை முழுவதுமாக நம்ம பார்த்துட்டோமான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாமா. பார்க்க எப்படி இருக்கும், புதுசாக இன்னும் நமக்கு எதனா ஒண்ணு அவள்கிட்ட தென்பட்டுட்டே இருக்குமா, இன்னும் பார்க்கணும் அப்படின்னே இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றா. சோ அந்த ஏக்கம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குமா. இப்படியாக நம்மளோட பார்வைக்கும் புலனுக்கும் சாட்சி படாதவளாக, அது எல்லாத்தையும் மிஞ்சி நிற்பவளாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை சாட்சி வர்ஜிதா அப்படின்னு சொல்றோம். மகா பிரளய காலத்துல மகேஸ்வரனோட அந்த மகா காமேஸ்வரரோட ஆனந்த தாண்டவத்துக்கும் அம்பாள் தான் சாட்சியாக இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மகா பிரளய சாட்சினின்னு நம்ம படிச்சோம். மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னு, அதாவது மகா பிரளயம் வருது, சிவன் ரொம்ப கோபத்துல அங்க ஆனந்த தாண்டவம் ஆடின்னு இருக்கார். இதெல்லாம் என்ன பண்றா அம்பாள், அங்க உட்காந்துட்டு பாக்குறா. சோ அந்த தாண்டவத்தை பார்த்ததுக்கு சாட்சி அம்பாள் தான், அவதான் பார்த்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கா, அவளுக்கு யாரும் சாட்சின்னு ஒண்ணு நம்ம போய் தேட முடியாது அப்படின்னு சொல்றா. அடுத்தது ஷடங்க தேவதா யுக்தா. ஷடங்க தேவதா யுக்தா அப்படின்னாக்க 6 அங்கங்களான இருக்கக்கூடிய தேவதைகளால ஆராதிக்கப்படக்கூடியவள், அந்த தேவதைகள் சூழ இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம். சோ வேதங்களுக்கு நம்ம 6 அங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அம்பாள் வேதங்களை தன்னோட ஆக்ஞையால உருவாக்கியிருக்கா. அந்த வேதங்களுக்கு 6 அங்கங்கள், சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு இந்த வேதத்துக்கு 6 அங்கங்கள், அதுக்கு 6 தேவதைகள் இருக்கா. அந்த 6 தேவதைகள் புடைசூழ பண்டாசுரவதத்துக்கு போனா லலிதாம்பிகை இல்லையா. சோ அந்த மாதிரி எப்பவுமே இந்த தேவதைகள் சடங்க தேவதைகள் சூழ இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஷடங்க தேவதாயுக்தா ஷாட்குண்ய
பரிபூரிதா அப்படின்னாக்க ஷாட்குண்ய பரிபூரிதா, ஷடங்க தேவதா யுக்தா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நாமத்தை நம்ம சொல்லிண்டே வரும்போது அடுத்ததாக வர்றது என்னன்னா ஷாட்குண்ய பரிபூரிதா. இதுவுமே வந்து 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொடர்போட அந்த நம்பரோட தொடர்போட இருக்கக்கூடிய ஒரு நாமம் அப்படின்னே சொல்லலாம். 6 வித குணங்களால ஆராதிக்கப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாள் வந்து பண்டாசுர வதத்துக்கு போர் பண்ணணும் அப்படின்னு போறம்போது அவளோட ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய 6 குணங்களுமே என்ன ஆகுறதா தேவதைகளாக அணிதிரண்டு இவளோட போர்தான். சோ ஒரு அரசனுக்கு என்னென்ன குணங்கள் தேவை, போருக்கு போகக்கூடிய மன்னன் என்னென்னலாம் செய்யறதுக்கு தயாராக இருக்குமோ அததான் நம்ம ஷடங்க வித்யை அப்படின்னு சொல்றோம். சோ அதே போல இந்த இடத்துல வந்து அந்த அந்த 6 குணங்களோட அம்பாள் வந்து எப்பவுமே சூழ்ந்து இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக நித்ய கிளின்னா, நிருபமா, நிர்வாண சுகதாயினி அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த இடத்துல வேற வேற யுக்திகளை காட்டி பக்தர்களுக்கு அருள் பண்ணினாலும் அம்பாளோட உள்ளம் எப்படி இருக்கான், கருணையிலேயே எப்பவுமே மூழ்கி இருக்கான், காருண்யத்தால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம், அதை காட்டி கொடுக்கக்கூடிய நாமம் தான் நித்ய கிளின்னா அப்படின்னு சொல்றோம். நித்ய கிளின்னா அப்படின்னாக்கா கிளின்ன அப்படின்னாலே நனைஞ்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாலோட இதயம் எப்படி இருக்கு பக்தர்கள் கிட்ட, எப்பவுமே வந்து ஈரமா இருக்கு. அதாவது நம்ம பேச்சுவாக்குல சொல்றோம்னா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்ல போல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பரிதாபம் எல்லாம் பார்க்க மாட்டா போல இருக்கு அப்படி சொல்றோம்ல. ஆனா அம்பாள் எப்படின்னா நித்ய கிளின்னா, எப்பவுமே கருணையோடவே இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நிருபமா. நிருபமா அப்படின்னா எந்த விதமான உபமானமும் சொல்ல முடியாதவள். நிர் உபமா அப்படின்னா அவளுக்கு ஒப்பாரும் மிக்காரும் யாருமே கிடையாது அப்படிங்கறதுதான் நிருபமா. அடுத்தது நிர்வாண சுகதாயினி. நிர்வாணம்னு சொல்லக்கூடிய சுகத்தை தரக்கூடியவள். அதாவது நிர்வாணம் அப்படின்னாக்க மோக்ஷம்னு அர்த்தம். சோ அந்த மோக்ஷ சுகத்தை, மோக்ஷ சாம்ராஜ்யத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவள், அதுதான் நிர்வாண சுகதாயினி அப்படின்னு அர்த்தம். எல்லையில்லாத எந்த வடிவத்துக்குள்ளேயும் கட்டுப்படாத சுகம், அந்த சுகம் ஆனந்தம் எவ்வளோ பெருசு, எப்படிப்பட்டது அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட எல்லையில்லாத ஆனந்தத்தையும் மோட்சத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவள், அதனால அவளுக்கு பேரு நிர்வாண சுகதாயினி. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நித்யா ஷோட சிகாரூபா. இதுவும் ரொம்ப முக்கியமான நாமம்னு சொல்லலாம். அதாவது திதி நித்யா தேவிகள் அப்படின்னு இருக்கா இல்லையா, அவ வந்து 16 பேர் இருக்கா. அந்த 16 பேரோட வடிவங்களாகவும் இவள் தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். அதாவது அமாவாசை இல்லாட்டா பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல பிரதமை வரும். சோ அந்த பிரதமையிலிருந்து அடுத்தது பௌர்ணமியோ அமாவாசையோ வரத்துக்கு முன்னாடி 15 திதிகள் இருக்கான். இந்த 15 திதிகளுக்கும் ஒரு தேவதை அதிபதியாக இருக்கா. இவா எல்லாருமே யாருன்னு கேட்டாக்க அம்பாலோட அம்சங்கள் தான். சோ அம்பாலோட அங்க தேவதைகள் தான் இவா அப்படின்னே சொல்லலாம். இவாளுக்கு தலைவியாக அந்த 16வது தேவதையாக யார் இருக்கான்னா அம்பாலே இருக்கான். ஷோடசி அப்படின்னா 16ன்னு அர்த்தம். 16 நித்யா தேவதைகள் வடிவமாக இருக்கக்கூடியவள். இதுல இன்னொரு விசேஷமும் இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னன்னா இந்த 16 தேவதைகளோட பேர்களை பார்த்தாக்க காமேஸ்வரி, பகமாலினி, நித்ய கிளின்னா, பேருண்டா, வக்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்கலா, ஜுவாலாமாலினி, சித்ரா, இதெல்லாம் இவரோட பேரு. சோ 16வது தேவதையா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மகாநித்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்கான். சோ இங்க அதாவது ஏற்கனவே இந்த நித்யா தேவைகளை பத்தி நம்ம அப்படி பார்த்திருக்கோம். இப்போ குறிப்பாக தேவதைகளை வந்து இப்ப என்ன சொல்றோம்னா பஞ்சதச திதி ரூபேன காலசிய பரிணாம விலோகனம் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா சுக்ல பட்சத்துல அதாவது வளர்பிறையில காமேஸ்வரி தொடங்கி சித்ரா வரைக்கும், கிருஷ்ண பட்சத்துல சித்ரா தொடங்கி காமேஸ்வரி வரைக்கும் வழிபடுறது வழக்கமாக இருக்கு. அம்பாலோட மந்திரங்கள்ல ரொம்ப 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 முக்கியமானதுன்னா பஞ்சதசியும் ஷோடசியும் தான். ஸ்ரீவித்யா உபாசனையில இருக்கிறவளுக்கு இதெல்லாம் தெரியும். சோ நித்யா தேவதைகள் பஞ்சதசியோட அந்த 15 அக்ஷரங்களாகவும் இருக்கா. இந்த பஞ்சதசியை பத்தி சௌந்தர்யலகரியில வீடியோல இன்னைக்கு போட்டிருக்கேன், அதை நீங்க வேணா கேட்கலாம். அது சோ நித்யா ஷோடசி ரூபா அப்படிங்கும்போது ஷோடசி வடிவமாக, அதாவது ஷோடசாட்சரி மந்திர வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். நித்தியமாக இருக்க, எப்பவும் இருக்கக்கூடிய ஷோடசி மந்திரமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் இதோட அர்த்தம். அடுத்தது வந்து ஆஹ்
ஸ்ரீகண்டார்த்த ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி அப்படின்னா ஸ்ரீகண்டனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனோட சரீரத்துல ஒரு பாதியாக இருக்கக்கூடியவள். ஈஸ்வரனுக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, ஸ்ரீகண்டன் அப்படின்னாலும் நீலகண்டன் அப்படின்னாலும் ஒரே ஒரு பேர், ஒரே ஒரு மீனிங் தான். ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைக்கு நம்ம எழுத்துக்கு எடுத்துட்டோம்னா ஐஸ்வர்யம்னு சொல்லணும். நிறைய மங்களமான அர்த்தங்கள் அந்த ஸ்ரீக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீனா விஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். சோ ரொம்ப அழகான ஸ்ரீனா விஷம்னு சொல்லலாம், மங்களகரமானதும் சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமிய சொல்றோம். ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவள் மகாலட்சுமி. ஒரு பக்கத்துல ஐஸ்வர்யம், இன்னொரு பக்கத்துல விஷம் அப்படின்னு சொல்லலாம். சோ எது அதிகமான என்ன ஆகும்னா, ரெண்டுமே அதிகமான ரெண்டுமே நம்மளுக்கு கெடுதல் தான். சோ அந்த மாதிரி பார்க்கடலை கடைஞ்ச போது அமிர்த ஸ்வரூபிணியாக இவ வந்தாலும், அப்போ அதே பார்க்கடல்ல இருந்துதான் முதல்ல என்ன வந்தது, ஆலகால விஷம் வந்தது இல்லையா. சோ அதுக்கும் பேரு ஸ்ரீ அப்படின்னு பேரு. சோ அதனால அந்த ஆலகால விஷத்தை உண்டவன் ஸ்ரீகண்டன்னு சொல்றோம். அவனோட அந்த அர்த்த சரீரம், அர்த்தனா பாதி, அதனால அர்த்தன்னு சொல்லக்கூடாது, அர்த்தம் தான் சொல்லணும். அர்த்த சரீரத்துல இடம் கொண்டவள், அதனால இவளுக்கு பேரு ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினி. ஸ்ரீகண்டனோட அர்த்த சரீரமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம்.